எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலேசியாவில் எங்களோட லாஸ்ட் டே. டே 4 இன் மலேசியா. அண்ட் அதுக்கு முன்னாடி எங்களோட சிங்கப்பூர் லாக்ஸ்லாம் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 5 நாள் நாங்கள் எப்படி சிங்கப்பூரில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ சிங்கப்பூர் நீங்கள் இன்னும் வீடியோ அதெல்லாம் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் மலேசியா சீரீஸ்க்கு இதான் கடைசி. இதுக்கப்புறம் நான் வரது நெக்ஸ்ட்டு எவ்வளோ பட்ஜெட்டில் நாங்கள் பிளான் பண்ணோம், ஆனால் எவ்வளோ ஆச்சு, நாங்கள் தான் போனோமா இல்லைன்னா ஏதாவது ஹாலிடே பேக்கேஜ் மாதிரி ஹாலிடே பிளானர்ஸ் கிட்ட புக் பண்ணி போனோமா, அண்ட் எப்படி போனோம், என்றைக்கு போனோம், எல்லா டீட்டெயில்ஸும் சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு கொஞ்சம் வீக்ஸில் அந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதையும் பாருங்கள். அண்ட் இதுக்கு நெக்ஸ்ட்டு எங்களோட அந்தமான் அந்த மாதிரி லாக்ஸ்லாம் கூட இருக்குது. ஏன்னா அந்தமான் லாஸ்ட் இயர் நாங்கள் போயிட்டு வந்தது. ஸோ அந்த லாக்ஸ் வரும். அண்ட் எங்களோட டே லைஃபு அதெல்லாமே வரும். ஸோ நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 85% ஆஃப் த பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஒரு பட்டிங் யூடியூபர் தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் குழந்த வச்சுக்கிட்டு அவள் கூடயே சேர்த்து நான் இது கொஞ்சம் என்னோடய இன்ட்ரெஸ்ட்காக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை எனக்கு ஷோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஐ ஹோப் நம்ம இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ்லாம் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணி உங்களை எல்லாருமே அதை என்டர்டைனிங்காக போகிற அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன். என்னோடய எஃபர்ட்ஸ் என்னோடய சைட்லேருந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோஸும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் கிருத்திகா. என் ஹஸ்பண்ட் பேர் பிரவீன் அண்ட் என் பொண்ணு பேர் பிரதி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எங்களோட வீடியோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் இந்த டேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை லூஜ்னு இருக்குது, அந்த இடத்துக்கு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இது என்னென்னா இந்த மாதிரி ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி தான், சின்ன லெவல் அம்யூஸ்மெண்ட் பார்க். அங்கே வாட்ரு பார்க்கும் இருக்குது, இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இது சிங்கப்பூர்லேயும் இருந்தது. பட் நாங்கள் அங்கே சிங்கப்பூரில் சூஸ் பண்ணல, இங்கே தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிங்கப்பூர் இதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான சைடில் இருந்துச்சு இந்த ஸ்கை லூஜ் பண்ணுறது. ஸோ நான் மலேசியாவில் இதை புக் பண்ணிக்கிட்டேன். இது எப்படின்னா, இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது இந்த மெரியோ கார்ட் இருக்குது இல்லையா, அது ரைட் பண்ணுற மாதிரி தான். நம்ம கீழேருந்து மேலே ஆனால் எப்படி போனோன்னா, இந்த மாதிரி சேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சேர்ஸில் உட்காந்து போயிடலாம். பின்னாடியே அந்த சேரோட பின்னாடியே இந்த மாதிரி அந்த மெரியோ கார்ட்டை அட்டாச் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம டாப்பில் போன அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே கீழே வரலாம். அண்ட் இது எப்படி புக் பண்ணோன்னா, இதுவும் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். லேப்ஸ் கணக்கில் அதில் 2 லேப்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட், 4 லேப்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட், 6 லேப்ஸ்க்கு இவ்வளோ, 8 லேப்ஸ்க்கு இவ்வளோ, அந்த மாதிரி லேப்ஸ் கணக்கில் தான் நடக்கும். ஸோ நாங்கள் 4 லேப்ஸ் எடுத்தோம். அதிலே ஈஸி லெவல், மீடியம் லெவல், ஹார்ட் லெவல்னு இருக்குது. நாங்கள் ஈஸி சூஸ் பண்ணல. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு பாப்பா வச்சுட்டு நான் ஓட்டினனால மீடியம் சூஸ் பண்ணி ஓட்டி பார்த்தேன். நல்லாவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே, அந்த க்ரிப் எப்படி என்ன பண்ணணும் அதெல்லாம் ஒரு ஹேங் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 3 லேப்ஸை நல்லா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட் ஹையர் லெவல் எடுத்துட்டோம், எக்ஸ்பர்ட் லெவல். ஸோ அதில் தான் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். பாப்பாவை முன்னாடியே குறைச்சிட்டே ஓட்டிகிட்டே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவே அங்கே நல்லா எங்களுக்கு ஒரு 3 ஹார்ஸ் கிட்ட நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லாவே இருந்துச்சு, எல்லா ரைட்ஸு அதெல்லாம் போயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு கெஃபே இருந்துச்சு. அந்த கெஃபேலே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் அங்கே என்ன இருக்க, ஐஸ்கிரீம் அண்ட் ஜூஸஸ் தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் அதெல்லாம் வாங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு எங்கள் ஷாப்பிங் பிளான் இருந்தது. லாஸ்ட் டே ஆஃப் ஷாப்பிங், லாஸ்ட் டே இன் மலேசியா இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணியே ஆகணும். அதனால் எங்கள் ஷாப்பிங் பிளானுக்காக நாங்கள் நிறைய கடைக்கு போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிக்க ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இன்னொன்று நான் சொல்லணும், ஷாப்பிங் எல்லா ஊர்லேயும் எப்படியோ அதே மாதிரி தான் சிங்கப்பூர்லேயும் சரி மலேசியாலையும் சரி, இந்த மாதிரி ஷாப்பிங்க்குன்னு சில எக்ஸ்பர்ட்டான ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் பிளேசஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கன்னா பார்கெயின் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பார்கெனிங் ஸ்கில்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் எப்படி விலையை குறைச்சி வாங்கலான்னு சொல்லி, அதாவது இப்போ ஒரு 500 ருப்பீஸ்க்கு வர்த்தான ஒரு ப்ராடக்டை அவங்க ஸ்டார்டிங்கே 3000 4000 வச்சுருக்காங்க.
அங்கேருந்து இப்போ தான் இவங்களும் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம பார்கெனிங் ஸ்கில்ஸில் நம்மளுக்கு அந்த லெவல் தெரியும் அப்படின்னா கரெக்டாக பார்கெயின் பண்ணால் அது கரெக்டாக குறைச்சி கரெக்டான ரேட்டில் இல்லை டீசெண்டான ரேட்டில் வாங்கிக்கலாம். பட் என்கிட்ட அந்த பார்கெனிங் ஸ்கில்ஸ்லாம் கிடையாது. அந்த அளவுக்குலாம் நான் பார்கெனிங் பண்ண மாட்டேன். ஸோ இதனால் எப்போவுமே நான் நிறைய லூஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் எனக்கு என்னென்னா ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் கிட்டலாம் வந்து நம்ம பார்கெயின் பண்ணி ரொம்ப பார்கெயின் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா ஏதாவது நம்ம ஷாப்பிங் மால் அந்த மாதிரிலாம் போனால் அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிட்டு வரோம்ல. அப்போ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ்லேயும் எவ்வளோ நியாயமான ரேட் இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லி வாங்குறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லது. அதனால நான் எப்போவுமே ரொம்ப பார்கெயின் பண்ண மாட்டேன். ஓரளவுக்கு எனக்கு அது கரெக்டான ஃபேர் மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ எங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா லாஸ்ட் மினிட் ஹரிபரி எனக்கு எப்போவுமே பிடிக்காது. எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணுற ஆள் நான். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் நம்ம பேக் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டா ரெஸ்ட் ஆஃப் தி டே நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் சொன்னோம் இல்லையா, அந்த கேஎல் டவர் பெட்ரோனாஸ் டவர் இருந்ததுன்னா எங்கள் ரூமை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராகன் வரைஞ்சிருக்கோம் எங்களோட ஏர்பிஎன்பியோட இதில். அதுதான் எங்களோட ஹோட்டல், நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். ஸோ கொஞ்சம் வீடியோஸ்க்கு அதெல்லாம் வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தோம், ரீல்ஸ்க்கெல்லாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல ஒரு 2.5 hours ஸ்விம்மிங் பூலில் நல்லா என்ஜாய் பண்ணோம். யாருமே இல்லை நாங்கள் போன டைமில். ஸோ நல்லா அது ஈவினிங் ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஆகிடுச்சோம். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு 1/2 hour ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தென் அகெயின் லாஸ்ட் டே இன் மலேசியா. முன்னாடி நாள் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போனோம் இல்லையா, அது வந்து அந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு அண்ட் மேங்கோ மில்க் ஷேக் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ திருப்பியும் அது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்காக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடியாகி கிளம்பிட்டோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, எப்போவுமே நீங்கள் ட்ரிப் போகிறீங்க அப்படின்னா, ஏர்லைன்ஸ் புக் பண்ணுறீங்கன்னா ஈச் ஏர்லைனோட லக்கேஜ் வெயிட்டை வந்து எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து மலேசியாவிலேருந்து டு இந்தியா வரத்துக்கு 30 kg ஈச் பர்சன் ஃப்ரீ லக்கேஜ் ஆக்சஸ் கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து நான் இங்கேருந்து சிங்கப்பூர் போனதுக்கும் சரி அண்டு சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போனதுக்கும் சரி நான் தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 20 kg லக்கேஜ்க்கு பே பண்ணேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏர்லைன். ஸோ நீங்கள் அது கரெக்டாக பார்த்துக்கணும். நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்கெலாம் நைட்டு நாங்கள் கிளம்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். ஒரு லைட்டாக ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. 30 kg போட்டோம், நம்ம போட்டோமா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்துருச்சு. அந்த டவுட்டில் ஒரு 1/2 hour பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன் நான். இல்லைன்னா 40,000 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தது எங்களோட லக்கேஜ்க்கு. அச்சோ என்னடா, ஏன்னா நாங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணோம் இல்லையா, அந்த ஷாப்பிங் பண்ண திங்ஸ் வைக்கிறதுக்காகவே ஒரு கேபின் சூட்கேஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் மலேசியாவில். ஏன்னா ஷாப்பிங் கொஞ்சம் நிறைய ஆகிடுச்சு. அதனால் வெயிட் எங்கே நம்ம பழைய சூட்கேஸில் வைக்க முடியலன்னா அப்புறம் எதா ஆக போகுது பிரச்சனை ஏர்போர்ட்லன்னு சொல்லிட்டு தனியாக வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறமா என்னடா இது, நம்ம எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருந்ததா இல்லையா, இல்லைனா 40,000 பே பண்ணுமான்னு ஒரு மினி ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துடுச்சு, பேனிக் அட்டாக் மாதிரி. பார்த்தா கடைசியில் அது எங்கள் இதில் இன்க்ளூடடாக இருந்தது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி. அப்புறம் தான் உயிரே வந்துச்சு. இல்லைன்னா வேஸ்ட்டாக ஒரு 5 kg 6 kg எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு 40,000 நினச்சி பாருங்கள். கபார்னு இருக்கும்ல, குபீர்னு அந்த மாதிரி ஒரு மினி அட்டாக் வந்துட்டு போச்சு எனக்கு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே ஒரு நைட் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு கண்ட்ரி தான். அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ஏன்னா சிங்கப்பூர்லேயும் ஒரு 11 o'clock அந்த மாதிரினாலும் நல்லா நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது பீப்புள். அண்ட் இங்கே பாருங்களேன், எல்லாருமே கையில் ஸ்மோக்கு ட்ரிங்க்ஸுன்ட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு போகிற அந்த வழி எல்லாமே இப்படி தான் இருந்தது. கார் எல்லாமே மெதுவாக ஸ்னெயில் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. வேடிக்கை பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. 2 சைடுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸு பார்ஸு இப்படி தான். அண்ட் எல்லாமே எப்போவுமே ஃபுல்லாக தான் இருந்தது. மக்கள் வந்து அவ்வளோ ஸ்மோக் பண்ணுறாங்க, அவ்வளோ ட்ரிங்க் பண்ணுறாங்க அண்ட் ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் நல்லா பார்த்தோம்.
நாங்களுமே வந்து அன்றைக்குமே நாங்கள் முன்னாடி நாள் சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸே வந்து வேணும்னு சொல்லி போனோம். ஆனால் எந்த கடை எதுன்னு ஞாபகம் இல்லை, மறந்துட்டோம். ஸோ வேறு ஒரு கடையில் அதே வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணால் ரொம்ப சுமார் கூட இல்லை, அதுக்கும் கீழே அந்த லெவலில் தான் அன்றைக்கி இருந்தது. அண்ட் வழக்கம் போல் நான் எப்போ என்ன டிஷ்ஷு வந்து ஆர்டர் பண்ணுறேனோ அந்த டிஷ் எப்போவுமே மோசமாக இருக்கும். இதுவே வந்து பிரவீன் எந்த டிஷ் ஆர்டர் பண்ணாலும் எப்போவுமே நல்லாயிருக்கும். அதுதான் வந்து என்னோடய ராசின்னு நினைக்கிறேன். ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு மனசு வந்து வாங்கினேன் அப்படின்னா சொதப்பல் தான். அந்த மாதிரி தான் அன்றைக்கும் நடந்தது. ட்ராகன் சிக்கன் ஒன்று ஆர்டர் பண்ணேன், வாயிலே வைக்க முடியல. ஸ்மெல் அந்த பிளேட் வந்தோடனே ஒரு மாதிரி இருந்தது. யூஸ்வலாக பிரவீன் அது சாப்பிடுவாங்க, பட் அன்றைக்கி அது அவ்வளோ மோசமாக இருந்தது. பிரவீனால் கூட ஒரு 2 பீஸ் மேலே சாப்பிட முடியல, அப்படியே தான் வச்சுட்டு வந்தோம். அண்ட் நீங்களே பாருங்களேன், இந்த ஸ்ட்ரீட் லைஃப்பை எப்படி இருக்குது இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே கூட்டமாக ஜகன்னு ஆளுங்களோட அப்படி தான் இருக்குது. ஏதோ எல்லாருமே ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃபாரினர்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்ராக இல்லை, அவங்களாம் நல்லா ட்ரை பண்ணுறாங்க. பட் எனக்கு என்னவோ அந்த ஸ்மெல்லெல்லாம் அப்படியே கொம்மட்டிட்டு வந்துச்சு. செட் இல்லை, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும் செட் ஆகாது இல்லையா, அதுதான் மேட்டர். டு பி ஹானஸ்ட் அதுதான். ஸோ நல்லா ட்ரை பண்ணணும், சாப்பாடு பிடிக்குன்றவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம், பட் ஐ எம் நாட் ஃபார் இட், அவ்வளோதான். அண்ட் வழக்கம் போல் நான் சாப்பிட்ட ஃபுட்டு சொதப்பினால ரெகுலராக அன்றைக்கி மலேசியா வந்தோம் எப்போவுமே வாங்கின அந்த மேங்கோ மில்க் ஷேக்கை வாங்கிட்டு என் டின்னரை முடிச்சிட்டேன். அண்ட் பிரதி ஆஸ் யூஷுவல் ஒன்றுமே சாப்பிடல. என்னெல்லாம் வந்து அந்த மெனு கார்டை வச்சு இதுன்னு சும்மா மட்டும் விளையாண்டுட்டு இருந்தா. அண்ட் இன்னொன்று வந்து நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு ஏர்பிஎன்பி போயிட்டு லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஒரு 11:30 போல் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃப்ளைட் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங். ஸோ இதோட எங்களோட மலேசியா சீரீஸ் வந்து எண்ட் ஆகுது. நாங்கள் சிங்கப்பூர் அண்ட் மலேசியா ரொம்ப 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 என்ஜாய் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப், பிரவீனோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அண்ட் பிரதியோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணி பிரதியோட பர்த்டேக்கு ஸ்பெஷலாக போனோம். ஸோ அது எப்போவுமே ஒரு நல்ல மெமரியாக இருக்கும்னு சொல்லி புக் பண்ணி போயிருந்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க கூட சேர்ந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.